அதுதான் கேட்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான எல்லாமே வந்து நம்ம இங்கே வச்சுருக்கோம். நல்லா கட் பண்ணி கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீன், அப்புறம் பூண்டு, வெங்காயம், தக்காளி, மிளகாத்தூள், அப்புறம் மீன் குழம்புக்கு தேவையான முக்கியமாக புளி வந்துட்டு நம்ம மீன் குழம்புக்கு கண்டிப்பாக தேவை. ஸோ அதையும் வச்சுருக்கோம். ஸோ இது எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம சமைக்க வேண்டியது மட்டும்தான் பாக்கி. இப்போ நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுப்பு பற்ற வச்சுட்டோம். மீனை வந்து கட் பண்ணி கழுவி எல்லாத்தையும் ரெடியாக வச்சுட்டோம். இப்போ வந்து நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. தேவையான அளவு வந்துட்டு நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு போட்டுட்டோம். கடுகு வந்து நல்லா பொரியுது. அது நல்லா பொரியிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்துட்டு வெங்காயம் போடுங்க. அடுப்பு நல்லா எரியுது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வயல்வெளி, அதனால் வந்துட்டு காற்று நல்லா வீசுது. அதனால் அடுப்பு வந்து நல்லா தீப்பிடிச்சு எரியுது. நம்ம நினச்ச நேரத்தை விட சீக்கிரமாகவே சமைச்சிடலான்னு நினைக்கிறேன். இப்போது நம்ம வந்து நல்லா இந்த வெங்காயம் வதங்கிறதுக்காக நல்லா துவையவே கொடுக்கணும். நல்லா வதக்குங்க. இது வதங்குற வரைக்கும் அப்படியே விடுவோம் கொஞ்சம் நேரம். இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து பூண்டு போட போகிறோம். பூண்டு போட்டு பூண்டு நல்லா வதங்குற வரைக்கும் நம்ம பண்ணணும். நல்லா வதக்கி விடணும். பூண்டு போட்டதுக்கப்புறம் வந்து நம்ம கருவேப்பிலை, கொத்தமல்லி போடுறோம். ஸோ நம்ம வந்துட்டு மீன் குழம்பு வந்து செஞ்சு ரெடி ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாகவும் நம்ம வந்து கொத்தமல்லி தழை போடணும். அதுக்கு தனியாக நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். நறுக்கின தக்காளியை நம்ம போட போகிறோம். கல் உப்பு நம்ம 2 போட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், சீக்கிரமாக வந்துட்டு வதங்கிடும் வெங்காயமும் தக்காளியும். இப்போ வந்து நம்ம மிளகாத்தூள் போட போகிறோம். ஏன்னா வெங்காயம் தக்காளி வந்துட்டு நல்லா வந்துட்டு ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு வந்து மிளகாத்தூள் போடுறோம். இப்போது நல்லா ஊற வச்ச புளி தண்ணி வந்துட்டு நம்ம குழம்புல வந்து ஊற்றுறோம். கல் உப்பு போடுறோம். குழம்பு நல்லா கொதிக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா மீனை வந்து போட போகிறோம்.
இன்னும் 10 நிமிஷத்தில் ஏரியில் பிடித்த சுவையான மீன் குழம்பு வந்து ரெடியாக போகுது. எல்லாரும் வாங்க. ஆவரி பறக்க பறக்க சூப்பராக செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு நம்ம இதை இறக்க போகிறோம். ஏன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது எல்லாம் அந்த அப்படியே ஆறு பார்த்துக்கா அது தெரியாது. அதெல்லாம் தெரியாது. அப்படி முதல்ல குழம்பு திட்டுன்னு பார்த்தா அப்படிதான் அது. நீங்கள் எங்கள் சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெல் பட்டன் இருக்கும். ஸோ அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுறேங்க. ஸோ தட் எங்களோட வீடியோஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் போஸ்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்.